பேசிக்காக நான் ஒரு நல்ல ஒரு பைக் மோட்டோ விளாகர் அண்ட் ட்ராவலர். எனக்கு பைக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அது பைக்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா எனக்கு உயிர். நான் பல இடத்துக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்தே ஓட்டிகிட்டு போய் நேபாள் போயிருக்கேன். இன்னும் நிறைய கண்ட்ரி போயிருப்பேன். பட் இப்போ வரைக்கும் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, இவங்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்தே ஓட்டிகிட்டு லடாக் போயிருக்கேன். பல ஸ்டேட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஈவன் தான் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு ரெக்கார்டும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஜஸ்ட் 1.5 டேஸில் காஷ்மீர் போய் ரீச் ஆகிட்டேன். 39 ஹவர்ஸில் 3500 கிலோமீட்டர்ஸ். இந்த மாதிரி நான் பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல ஒரு பைக் மோட்டோ விளாகர் அண்ட் ட்ராவலர். பட் என்ன மீடியாஸ் எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ரேசர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் பைக் ரைடர். ரைடிங் கியர்ஸ் போடாமல் நான் பைக்கே ட்ராவலுக்கு எடுத்து போக மாட்டேன். நான் எல்லாரையுமே ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் கியர்ஸ் போடுங்க அப்படின்னு தான் ப்ரமோட் பண்ணுவேன். பட் இதெல்லாம் யாருமே பெருசாக பேசப்படல. ஸோ யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல மதுராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2021 என்னோட சூப்பர் பைக் எடுத்துகிட்டு ஒரு 249 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினேன். ஆக்சுவலி நான் ஸ்பீடிங் பண்ணக்கூடிய பையன் தான். இங்கே எல்லா பைக்கர்ஸுமே ஸ்பீடிங் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே எப்படி ஓட்டுமோ அங்கே அப்படி தாங்க ஓட்டுவேன். அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல பைக்குக்கு கூட காசு வாங்குவாங்க மற்றவங்களுக்கு. அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல 2021 பிரைவேட் ஜெட்டே பண்ண லேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ரோடு. அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல நான் ஒரு 249 போயிட்டேன். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ கடவுள் அன்பாலையும் இல்லாமல் நல்ல உள்ளவங்கள் அன்பாலையும் என்னோட பர்த்டேக்கு பார்த்தா அவ்வளோ மக்கள் கூப்பினாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதை வச்சு ஒரு இஷ்யூ பண்ணி நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி இப்படி ரொம்ப நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பண்ணால் நான் சென்னையிலேருந்து கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு பைக் ரைட் போயிட்டு இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஸோ எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு.